செக் பவுன்ஸ் ஆகிறது பல காரணங்களுக்காக பவுன்ஸ் ஆகலாம். என்னென்ன காரணங்களுக்காக ஆகலாம்? சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் ஆகிருக்கலாம், அல்லது டேட்டு 3 மாதம் கழித்து போய் செக் போட்டதுலேருந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது ஏதாவது அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம், அல்லது ஃபண்டு இல்லாமல் நீங்கள் கொடுத்த செக்கில் அமௌண்ட்டு இல்லாமல் ரிட்டர்ன் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி பல ரீசனுக்கு ஆகிருக்க முடியும். ஃபண்டு இல்லாமல் இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்டு மட்டும்தான் கிரிமினல் ப்ரொசீடிங் கீழே வரும். மற்ற எந்த டிஸானரும் அல்லது எந்த பவுன்ஸுமே கிரிமினல் ப்ரொசீடிங் கீழே வராது. கிரிமினல் ப்ரொசீடிங் அப்படின்னாவே என்னென்னா, அவங்களுக்கு அப் டு 2 years வர இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம், அல்லது ட்வைஸ் த அமௌண்ட், நீங்கள் என்ன செக்கு கொடுத்துருக்கீங்களோ அதில் ட்வைஸ் த அமௌண்ட் பெனால்ட்டி போடலாம், அல்லது ரெண்டையுமே கொடுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது கிரிமினல் ப்ரொசீடிங் அப்படிங்கிறாங்க. என்ன பர்பஸ்? ஒன்லி இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்டுக்கு மட்டும்தான் அதை பண்ண முடியும். மற்ற பர்பஸ்க்காக பவுன்ஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் கிரிமினல் ப்ரொசீடிங் எடுக்க முடியாது. இதே அது கிஃப்ட் செக்காக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு செக்கு, அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் கிரிமினல் ப்ரொசீடிங் எடுக்க முடியாது. இதே இது கன்சிடரேஷனுக்காக அல்லது நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்காக கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான், அதில் ஃபண்டு இல்லாமல் அது பவுன்ஸ் ஆகிருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் கிரிமினல் ப்ரொசீடிங்க்கு போக முடியும். மற்ற எந்த பர்பஸ்க்காக ஆகிருந்துச்சுனாலும் கிரிமினல் ப்ரொசீடிங் போக முடியாது. அந்த செக்கோட அமௌண்ட்டை திரும்ப கேட்கலாம்.